அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையில நாம பிறையை எப்படி கணிக்கணும், மாதத்தை எப்படி ஆரம்பிக்கணும்ங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது எந்த ஒரு நிலையிலையும் நம்ம பிறையை பார்த்து நோன்பு ஆரம்பிப்போம், பிறையை பார்த்து நோன்பு விடுவோம், பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாடுவோம். சார், இஸ்லாம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம். சோ அறிவுபூர்வமா கணிச்சதை வச்சு நம்ம ஏன் பிறையை பார்த்து கொண்டாடக்கூடாது? அதாவது இன்றைக்கு கேலண்டர்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலான கேலண்டர்கள்ல சரியா தான் போட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம என்றைக்கு பார்க்கக்கூடிய நிலையில பெற இருக்குதோ அதை தான் என்ன செய்யறாங்க, ஒன்னு போட்டிருப்பாங்க. நீங்க பெரும்பாலான கேலண்டர்களை பார்க்கலாம். ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க, சிலர் என்ன சொல்றாங்க, சயின்ஸ் ரீதியா நாங்க பெறைய கணிக்கிறோம், சயின்ஸ் படி கணிக்கிறோம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கும் சயின்ஸுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம நல்ல ஞாபகத்தில் வைக்கணும். என்னன்னு சொன்னா, சயின்ஸ்ல இது 1ஆம் பெற, இது 2ஆம் பெற, இது 3ஆம் பெற என்று எந்த பெறையும் குறிப்பிட்டு சயின்ஸ் சொல்லாது. எந்த ஒரு சயின்டிஸ்டும் சொல்ல மாட்டாங்க இதுதான் நீங்க 1ஆ வைக்கணும், இதுதான் 2ஆ வைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சயின்ஸ் என்ன சொல்லும்? சூரியன் எப்ப உதிக்குது, சூரியன் எப்ப மறையுது, சந்திரன் எப்ப உதிக்குது, சந்திரன் எப்ப மறையுது, சூரியனும் சந்திரனும் பூமியும் எந்த நேரத்தில் நேர்கோட்டில் வருது, சூரியனுக்கு நேர் ஆப்போசிட்ல சந்திரன் எப்ப போகுது, இத சயின்ஸ் சொல்லும். ஆனா இதை வைத்து இதுல எதை முதலாவதாக எடுத்துக்கொள்வது என்பது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப சந்திரனை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வல் கமர கத்தர்நாஹு மனாசில ஹத்தா ஆதகல் உர்தூனில் கதீம் என்று சொல்கிறான். அதாவது சந்திரனுக்கு பல நிலைகள் இருக்கின்றன, அது கடைசியாக காய்ந்த பேரீத்தம்பாளை மாதிரி மாறிவிடுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சந்திரன் பல நிலைகள் அதுக்கு இருக்குது, கடைசியா முடிவையும் சொல்றான். ஆனா இந்த பல நிலைகளில் எதை முதல் என்று நாம் எடுக்க வேண்டும், அது நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா நீங்க விஞ்ஞானம்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானத்துல சயின்டிபிக்காவே செயல்படக்கூடிய மற்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப ஆங்கில கேலண்டர் இருக்கு இல்லையா? இது மாதிரி மற்ற மற்ற முறைகள்லாம் இருக்குது இல்லையா? அளவிகள்ல நிறுத்தல் அளவை, நீற்றல் அளவை, இல்லைன்னா பணங்காசு, இது எதா இருந்தாலும் இதுல இப்படி இந்த முறையை தான் பின்பற்றணுங்கிறத மக்களாக தான் என்ன செய்வாங்க, கணித்துக் கொள்வாங்க. இப்ப நம்ம பணங்காசு இருக்குது இல்லையா? நம்ம என்ன செய்யறோம், பைசா ரூபாயை சொல்றோம். ஆனா ஒரு காலத்துல நம்ம நாட்டில் எந்த கணக்கு இருந்தது, அணா ரூபாய்ன்னு இருந்தது. 16 அணாக்கள் 1 ரூபாய்ன்னு சொன்னாங்க. இப்ப 100 பைசா 1 ரூபாய் இன்னும் நம்ம கணக்கிடுறோம். அப்ப அந்த முறை தப்பு, இந்த முறை ரைட்டா அப்படின்னு இல்ல, எந்த முறை வசதியா இருக்கோ அந்த முறைக்கு நம்ம மாறிக்கிறோம். அதே மாதிரி மற்ற மற்ற அளவைகள்லையும் இன்றைக்கு நாம எதை யூஸ் பண்றோம், மெட்ரிக் அளவைகளை யூஸ் பண்றோம். மீட்டர்னு சொல்றோம், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர், அதாவது 10 அடிமானங்களாக கொண்டுகிட்டு போறோம். ஆனா இன்றைக்கும் அமெரிக்காவில் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்களா? இல்ல. இன்றைக்கும் மெட்ரிக் யூனிட், அமெரிக்கன் யூனிட்ஸ் இருக்குது. அவங்க இன்றைக்கு என்ன செய்யறாங்க, மைல தான் ஃபாலோ பண்றாங்க. அப்போ கிலோமீட்டர் கணக்கு பார்க்கிறது சயின்ஸா, மைல் கணக்கு பார்க்கிறது சயின்ஸானா? ரெண்டுமே சயின்ஸ் படிதான். ஆனா சயின்ஸ்ல எதை எடுத்துக்கொள்வது, அதாவது அறிவு ரீதியாக நமக்கு எது வசதியாக இருக்குமோ அதை நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கிடுவோம். இப்ப நீங்க சயின்ஸ் சொன்ன உடனே சயின்ஸ் படி பதில் சொல்லணும்னு வைங்க, சயின்ஸ் படி ஒருத்தன் பதில் சொல்றதெல்லாம் சரியா இருக்குமான்னா சரியா இருக்காது. சயின்ஸ் படி சொல்றான்னு ஏதாவது சொன்னான்னா என்னடா பைத்தியகாரத்தனமா சொல்றான்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, யானை என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஒரு ஆள் கேட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? நான் சயின்ஸ் படி ஆராய்ந்து பார்த்தேன், புரோட்டீன் அதாவது புரதம், அடுத்தாக்குல தண்ணி, இன்னும் சில தாது பொருட்கள், விட்டமின்ஸ், இதனுடைய கலவை தான் யானைன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? சயின்ஸ் படி கரெக்ட் தான், யானையில அதான் இருக்குது. பூனை என்றால் என்னன்னாலும் அதே பதில சொல்லலாம், என்னது தண்ணியும் புரோட்டீனும் மற்ற மினரல்ஸ் தாது பொருட்கள்லாம் கலந்த கலவைன்னு சொல்லலாம். ஆனா இந்த பதில் எல்லா நேரத்திலையும் சரியா வருமா? இந்த பதில் கரெக்ட் தான், சரியா சொன்னார்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யாரு கேட்டாங்க, எதுக்கு கேட்கிறாங்க என்பதை பொறுத்து தான் நம்ம என்ன செய்யணும், பதிலை சொல்லணும். நான் விஞ்ஞான ரீதியா
நான் லேபரேட்டரியில் ஆராய்ச்சி பார்த்து சொல்றேன்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரி இருந்தாலும் என்ன செய்யாது, சரியாக. அது மாதிரி தான் இந்த பிறையுடைய விஷயத்திலையும் அறிவியல் நமக்கு சொல்லும். சயின்ஸ் வளர்ந்திருக்கிறதுனால, அறிவியல் வளர்ந்திருக்கிறதுனால என்றைக்கு அமாவாசை, என்றைக்கு பௌர்ணமி, இது நமக்கு தெளிவா தெரியுது. இன்றைக்கு நம்ம கணக்கிட்டு இது பண்ணலாம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், அஷ்-ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான்னு சொல்றான். சூரியனும் சந்திரனும் குறிப்பிட்ட கணக்கின்படி தான் இயங்குதுன்னு சொல்றான். அப்படி குறிப்பிட்ட கணக்கின்படி இயங்குதுன்னு சொல்றதுனால நாம அதை கணக்கிட முடியுமா? முடியும் என்பதை நம்ம ஒத்துக்கொள்றோம், தெரிஞ்சுதான் இருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் அதனுடைய இயக்கங்களை கணக்கிடுகின்ற நாம் எதை முதலாவது என்று எடுத்துக்கொள்வது, எதை இரண்டாவது எடுத்துக்கொள்வது, இதுல தெளிவா இருக்கணும். மற்ற நாட்கள் கேலண்டர்லாம் பாத்தீங்கன்னா மக்களாக ஏதாவது ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஜனவரி தான் 1ஆம் மாசம், ஜனவரிக்கு 31வது நாள், பிப்ரவரினா 28 அல்லது 29ன்னு அவங்களாம் முடிவு செஞ்சிருக்காங்க. இது சயின்ஸ் ரீதியா தான் முடிவு செஞ்சாங்கன்னா சொல்ல முடியாது. நாளைக்கு வேற மாதிரி என்ன செய்யலாம், மாத்தலாம். அது சயின்ஸுக்கு முரணணும்னு சொல்ல முடியாது. இது நம்ம வசதிக்கு அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில நம்ம இஷ்டத்துக்கு காலாகாலத்துக்கு மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா சயின்ஸ் எல்லாம் பெரிய சயின்ஸ், கரெக்டான சயின்ஸ் என்ன தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொன்மொழிகளும் இருக்கு இல்லையா, அது முழுமையான சயின்ஸாக இருக்குது. எல்லா காலத்துக்கும் பொருந்துகின்ற சயின்ஸா இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்களுக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அதை நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில் அதை தெளிவாக சிந்தித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று முரணாக இல்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் சயின்ஸுக்கு முரணாக இல்லைங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த சயின்ஸை சரியா தெரியாம தான் உன்னோட கவனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஏதோ தாங்கள் தெரிஞ்சதுதான் சயின்ஸ், ஒரு குளோப கையில எடுத்துட்டா நம்ம சயின்ஸ் விஞ்ஞானப்படி செய்யறோம் என்று நினைக்கிறாங்க இல்லையா. இவங்க செய்யற தப்பால தான் இன்றைக்கு நம்மள்ட்ட குளறுபடிகள் வந்திருக்கு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சயின்ஸுக்கு முரணாகுதா? நிச்சயமாக முரணாக இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பிறைய பார்த்து வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிறைய பார்த்து என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். எந்த பிறைய ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களோ அந்த பிறைய தான் நம்மளும் என்ன செய்வோம்? பார்த்து வைப்போம். இப்ப இந்த விஷயத்துல இப்ப நமக்கு ஈதுல் அல்ஹா, இந்த தியாக திருநாள் வருது இல்லையா, இது நமக்கு சிறப்பான ஒரு தெளிவை தரக்கூடியதா இருக்கு. அதாவது நோம்பு பெருநாள்னா முதல் பேரையிலேயே ஆரம்பிப்போம், நோம்பு முதல்லயே ஆரம்பிப்போம். அதுல யோசிக்கிறதை விட இந்த ஈதுல் அல்ஹாவை வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். என்னன்னு சொன்னா இந்த ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரையில பிறை தெரிந்து 10வது நாள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் அல்ஹா தியாக பெருநாள்னு சொல்றாங்க. அதாவது நடைமுறையில் ஹஜ்ஜு பெருநாள்னு சொல்லுவோம். ஆனா ஹஜ்ஜுக்கும் அந்த பெருநாளுக்கும் ஹஜ்ஜை வச்சுதான் அந்த பெருநாள்ங்கிறது இல்ல. ஹஜ்ஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பெருநாள் என்ன செஞ்சாங்க? கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப கொண்டாடினாங்க? துல்ஹஜ் மாசம் 10வது நாள் அந்த பெருநாள்னாங்க. 10வது பிறையை தான் சொன்னாங்க. அதாவது இப்ப அந்த படத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா விளங்கும். அதாவது நாம செய்யறோம் இல்லையா, பிறைய பார்த்து செய்யறது சரியா தப்பாங்கிறது இது இதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப இத பூமி சரியா, இது சூரியன். இந்த வட்டத்துல சந்திரன் பூமியை சுத்தி கொண்டே வருது. பூமிய இந்த சந்திரன் சுழந்து கொண்டு வருது. இதுல மற்றவர்கள் அதாவது சயின்ஸ் படிங்கிறாங்க இல்லையா, சயின்ஸுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய சயின்ஸ் படின்னு சொல்றவங்களுக்கு சயின்ஸுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாம இருக்குது, அது வேற விஷயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது சயின்ஸ் பிரகாரம் செய்யறாங்க சொல்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது அந்த நேர்கோட்டை இந்த சந்திரன் தாண்டும் பொழுது மாதத்தை ஆரம்பித்து விடணும்னு சொல்றாங்க. மாசம் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படிப்பா செஞ்சாங்கன்னு கேட்டோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது நேர்கோட்டில் எப்ப வருங்கிறது தெரியாம இருந்தது. அதனால முதல்ல தெரிகின்ற பிறைய அவங்க கணக்கில் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றபடியே என்ன செஞ்சுக்கிடுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இது எப்ப கிராஸ் ஆகுதுன்னு தெரியாம இருந்தது. அதனால இந்த முதல் பிறையை எடுத்தாங்க. எடுத்துட்டு ஈதுல் அல்ஹாவை எப்ப கொண்டாடினாங்க? இதுல இருந்து 10வது நாள் கொண்டாடினாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த பிறையை தான் ஹஜ்ஜுடைய பிறை, ஹஜ்ஜு பெருநாள், அதாவது ஈதுல் அல்ஹா என்று இந்த 10வது நாள்ல தான் கொண்டாடினார். சரியா?
இங்க இருந்து 1 2 10வது எண்ணி தானே கொண்டாடினாங்க. இப்போ இது தப்பாக இருந்திருக்குமே ஆனால், இப்படி இதுல இருந்து எண்ணி அவங்க 10வது நாள் கொண்டாடினது தப்பா இருந்திருக்குமே ஆனால், அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், நீ இங்க இருந்து எண்ணுற, அதனால என்ன செய்ய 9வது நாள் கொண்டாடுன்னு சொல்லியிருப்பான். இவங்க கணக்குப்படி இங்க இருந்து இப்ப சொல்றாங்க இல்லையா, கிராஸ் பண்ண உடனே கணக்கு பண்ணணும். ஆனா ரசூலுல்லாஹ்வால முடியாம போச்சு, அதனால இங்க இருந்து கணக்கு பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் எண்ணி 10வது நாள் தானே கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனா இவங்க கருத்துப்படி என்ன செஞ்சிருப்பா, அல்லாஹ் தஆலா நீ 10க்கு போறிய தப்பு 9லயே சொல்லியிருக்கலாம் இல்ல, அப்படி சொல்லல. அப்ப நமக்கு தெளிவா தெரியுது அல்லாஹ் தஆலா பல நிலைகளை குர்ஆன்ல வைத்திருக்கிறான், பிறைக்கு பல நிலைகளை வைத்திருக்கான்னு சொன்னாங்க இல்லையா. அந்த நிலைகள்ல இந்த நிலையில தான் ஹஜ்ஜு பெருநா ஈதுல் அல்ஹா என்பது தெளிவா தெரியுது இல்லையா. இப்போ அவங்களுடைய கூற்றுக்கு வருவோம். அவங்க என்ன செய்யறாங்க, இங்க இருந்து கணக்கிடுவோங்கிறாங்க. கணக்கிட்டு போங்க பரவாயில்ல, ஆனா என்ன செய்யணும், இங்க இருந்து கணக்கிட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிறையை ஹஜ்ஜுடைய பிறை என்று சொன்னாங்களோ, ஹஜ்ஜு பெருநாளுடைய பிறை ஈதுல் அல்ஹாவுடைய பிறை சொன்னாங்களோ அதைத்தான் நீங்களும் சொல்லணும். அப்ப அந்தபடிக்கு அவங்க என்ன செய்யணும், இதுல இருந்து கணக்கு போனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த பிறை இந்த நிலையைத்தான் அவங்க என்ன செய்யணும், ஹஜ்ஜு பெருநாள் எடுக்கணும். அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை இந்த இடத்துல இருக்கும்போது, இங்க படத்துல நம்ம எல்லாத்தையுமே வட்ட வட்டன்னு போட்டிருக்கோம், முழு வட்டமா போட்டிருக்கோம். ஆனா இயற்கையில அப்படி இருக்காது, நமக்கு தெரியாது. இந்த இடத்துல இருக்கிற பிறை கண்ணுக்கே தெரியாது. இது மெல்லிய கீத்தாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் 2ஆம் பிறை, இது 3ஆம் பிறை அதை விட பெருசா இருக்கும், 7வது பிறை பாதியாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு கீழே இருந்து பார்க்காம மாறிவில பாத்தீங்கன்னு சொன்னா பாதி அளவுல தெரியும். இது 7வது பிறை. அப்புறம் அந்த 10வது பிறை வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுனா இன்றைக்கும் அவங்க கணக்கிடும் போது இந்த பாதி அளவுக்கு வந்துச்சு இல்லையா, பாதி அளவுக்கு இந்த இடத்துல வருது, பாதி அளவுக்கு இந்த பிறை இருக்கும். அதுக்கு பிறகு 3வது பிறை கொஞ்சம் அதை விட வளர்ந்த நிலையில இருக்கும். இந்த நிலையில தான் அவங்க என்ன செய்யணும், ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடணும். உதாரணத்துக்கு வேண்டாம், நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இப்போ பொதுவா ஸ்கூல்ல எத்தனை வயசுல சேர்க்கிறாங்க, ப்ரீ கேஜில 3 வயசுலயே சேர்த்துறாங்க. இப்போ ஒரு மனிதர் நம்ம சாதாரணமா போனா 3 வயசுன்னு கொண்டு போய் சேர்க்குவோம். ஆனா ஒரு கொஞ்சம் அதிக படிச்ச மேதாவி என்ன செய்யறாரு, நான் என்னுடைய குழந்தை அவனுடைய தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஸ்கேன்ல பார்த்துட்டேன், அதனால அதனுடைய வயச நான் கருவுற்றதுல இருந்து நான் கணக்கு பண்ணுவேன், ஏன்னா கருவுற்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க பழைய காலத்துல கருவுற்றது தெரியாது, அதனால குழந்தை வெளியே வந்த பிறகு என்ன செய்வோம், கணக்கிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கருவுல இருக்கும் போதே ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அதுல இருந்து கணக்கிடுவேன்னு சொன்னா ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, அதான் பாயிண்ட், நீ எதை வேணாலும் சொல்லிக்கப்பா பரவாயில்ல, ஆனா எங்க கணக்குப்படி பிறந்ததுல இருந்துன்னா 3வது வயசுல சேர்க்கலாம், நீ கருவுல இருந்து கணக்கு பண்றியா பண்ணிட்டு போ, ஆனா 4வது வயசுல தான் சேர்ப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறையிலிருந்து 10வது நாள் இந்த பிறை இந்த நிலையை அடையும் போது அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி இருக்கிறாங்க. அப்ப நீங்க எங்கிருந்து கணக்கு பண்ணீங்கன்னா 11வது நாளில் கொண்டாடுங்கள், அதுதான் சரியா. அது மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறைய முதல் பிறைன்னு எடுத்தாங்க. நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்களா, எதுல இருந்து எடுங்க, ஆனா அடுத்த நாள் தான் நீங்க என்ன செய்யுங்க, முதல் பிறை எடுக்க வேணும்னு சொல்றோம். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னா, ஒரு முக்கியமான காரணம், இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கிராஸ் பண்ண உடனே எடுத்துடணும். அதே மாதிரி உலகத்துல இருந்து எங்க இருந்து செய்தி வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்துக்கொள்ளலாம் சொல்றாங்க இல்லையா. இது அறிவுக்கு பொருந்தாத விஷயம், அறிவுக்கு ரீதியா இது பொருந்தாது, இது தப்பான விஷயம். ஏன்னு சொன்னா உலகத்துல அல்லாஹ் தஆலா பூமியை எப்படிதான் படைச்சிருக்கிறான், உருண்டையாக படைச்சிருக்கிறான். இந்த உருண்டையாக படைத்த பூமியில ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் நாள்கள் உண்டாகுமாண்டா உண்டாகாது. முதல்ல ஒரு புள்ளியில நாள் ஆரம்பித்து 24 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் அடுத்த புள்ளிக்கு வரும். ஒரு புள்ளியில ஆரம்பிக்குதுன்னா அந்த இது அப்படியே ரவுண்ட்ல போச்சுன்னா அந்த தேதி வந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் கழிச்சுதான் அதுக்கு பக்கத்துல உள்ள புள்ளிக்கு என்ன செய்யும், நாள் வரும். உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த வட்டத்தை போட்டு காட்டலாம். இப்போ நாள் இங்க இந்த பூமி இங்க இருந்து இங்க பார்க்க சுத்துறீங்க, மேற்கில இருந்து கிழக்கு திசையாக சுத்துது. நம்ம இங்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா இந்த நாள் இப்படியே
24 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் இந்த புள்ளிக்கு வரும். 24 மணி நேரம் இவங்க 1ஆம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த 2 பேரும் என்ன செய்றாங்க? பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா 24 மணி நேரம் கழிச்ச பிறகு எடுப்பாங்க. 1ஆம் தேதி 24 மணி நேரம் கழிச்ச பிறகு இவங்களுக்கு 1ஆம் தேதி, இவங்க 2ஆம் தேதி. இவங்க 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு 2ஆம் தேதி. இது கற்பனை அல்ல, இன்றைய உலகத்துல நடந்து கொண்டு இருக்குது. பூமியில என்ன செய்யறாங்க? டேட் லைன் ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு லைனை போட்டு வச்சிருக்காங்க, டேட் லைன், கற்பனை கோடு. இதுல ஒரு நாடு இருக்கு, சமோவான்னு ஒரு நாடு இருக்கு. சமோவா அது ஏப்பியாங்கிறது தான் தலைநகரம். அதாவது இதெல்லாம் கற்பனையில் உள்ளது இல்ல, உலகத்துல நிஜம். இதுக்கு போன் கோட் நம்பர் கூட இருக்குது, அங்க நீங்க போன் போட்டு கேட்கலாம். அதே மாதிரி இங்க டாங்கேன்னு ஒரு நாடு இருக்கு. இதனுடைய இந்த நாட்டை சேர்ந்தது இங்க ஒரு சின்ன தீவு இருக்கு. இந்த தீவு பேரு ஹிஹிஃபோ. இங்க 1ஆம் தேதி ஆரம்பிக்குது வைங்க. இவங்க என்னதான் சொல்லுவாங்க? 31ஆம் தேதி. இங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னா இங்க திங்கக்கிழமை. ஆனா இங்க சூரியன் உதிச்சு 20 நிமிஷத்துல இங்க உதிக்கும். சூரியன் உதிக்குதுன்னா உதிச்சு 20 நிமிஷத்துல அங்க உதிச்சிடும். ஆனா நமக்கு உதிச்சு பாம்பேக்கு உதிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. ஆனா இங்க உதிச்சு 20 நிமிஷத்துல இங்க உதிக்குது. இவங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னா இவங்க திங்கக்கிழமை தான். இப்ப இங்க ஒரு ஹிஹிஃபோன்னு ஒரு தீவு இருக்கு இல்லையா? இந்த தீவு இங்க இருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரம் தான், கிலோமீட்டர் தூரம். ஆனா இங்க இருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. 500 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இவங்க என்ன கிழமை சொல்லுவாங்க தெரியுமா? செவ்வாய்க்கிழமை தான். இவங்க பக்கத்து நாட்டுல இவங்க திங்கக்கிழமை தான் சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இவங்களும் வச்சுக்கிடுவோம், வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த நாட்டை சேர்ந்தவங்க. அதனால அவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க? நாம எல்லாம் ஒரே கிழமையா வச்சுக்கிடுவோம். ஆனா இது டேட் லைன் அந்த பக்கம் இருக்குது. அதனால அவங்க அடுத்த நாள் இது பண்ணும். இவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கன்னு வைங்க. இவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. அந்த நேரத்துல இவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்க. 24 மணி நேரம் கழிச்சு அடுத்த நாள் தான் கொண்டாடுவாங்க. இந்த ஹாப்பியா இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க சென்னையில இருந்து இவங்க 12,283 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12,283 கிலோமீட்டர் சென்னையில இருந்து கிழக்க. சென்னையில இருந்து கிழக்க 12,283 கிலோமீட்டர் இருக்காங்க. அதே மாதிரி நியூகோ அலோஃபா இதனுடைய தலைநகரம் நியூகோ அலோஃபாங்கிறது. இவங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்க? 12,027 கிலோமீட்டர் தூரம். 12,027 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க நம்ம சென்னையில இருந்து கிழக்க நோக்கி. ஆனா இவங்க என்ன இப்ப நமக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னா இவங்களும் செவ்வாய்க்கிழமை தான். ஆனா இவங்களுக்கு திங்கக்கிழமை. நமக்கு 4:30 மணி ஆகும்போது தான், சாயந்தரம் அசர் தொழுதுட்டு 4:30 மணி ஆகும்போது இவங்க என்ன செய்வாங்க? செவ்வாய்க்கிழமைக்கு வருவாங்க. ஆனா இவங்க செவ்வாய்க்கிழமைக்கு வந்த அதே செகண்ட்ல இவங்களுக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. சரியா? அதுக்கப்புறம் 5:30 மணி நேரம் கழிச்சு நமக்கு என்ன செய்யும்? அந்த புதன்கிழமை வரும். சரியா? இந்த மாதிரி எல்லாம் நாம மனிதர்கள் என்ன செய்யறாங்க? நாளை கணக்கிடுவதற்காக, தேதியை கணக்கிடுவதற்காண்டி குறிப்பா ஒரு டேட் லைன் ஒன்ன போட்டு அதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது நாம இப்ப இஸ்லாமிய மதத்தை கணக்கிடுறதுக்கும் இது மாதிரி நாமளா ஒரு திட்டம் போடலாமான்னா முழுமையாக நம்மளா ஒரு திட்டம் போட முடியாது. சில விஷயத்துல நம்ம என்ன செய்யலாம்? திட்டமிடலாம். எதுல திட்டமிட முடியாது? இந்த இடத்துலதான் நாள ஆரம்பிக்கணும், இந்த இடத்துலதான் பெரிய ஆரம்பிக்கணும் நம்ம திட்டம் போட முடியாது. ஆனா பெற எங்க தெரிகிறதோ அதுதான் என்னது நமக்கு டேட்ல. நாளை பொறுத்த வரையில பூமியில ஒரு இடத்துல போட்டுட்டாங்க, அது இப்படி வளைச்சு வளைச்சு போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் உள்ள அந்த தீவுகள் எல்லாம் இதுக்கு வர்ற மாதிரி வளைச்சு வளைச்சு போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இதான பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பிறையை பொறுத்த வரையில பூமியுடைய பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மாதங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல அது முதல்ல தெரியும். அப்ப முதல்ல எங்க தெரியுதோ அதை ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். ஆனா அதை சார்ந்தவங்க யார் யாருக்கெல்லாம் தெரியும், அப்ப யார் யாரெல்லாம் அந்த பிறையை நம்ம என்ன செய்யலாம்?
ஃபாலோ பண்ணலாங்கிறத நாம என்ன செய்யலாம், முடிவு பண்ணிக்கலாம். இதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்காங்க. அதாவது இதுல சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மொத்தத்திலேயே முடிவு பண்றது. இப்ப தொழுகை எடுத்துக்கிடுவோமே, இமாம் என்ன செய்யறாரோ அதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு இருக்காரு. சரி, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா நம்மளும் தக்பீர் கட்டுவோம், ருக்குக்கு போனா நம்மளும் ருக்குக்கு போவோம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராத ஏதாவது ஒரு செயலை செய்யறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? ஃபாலோ பண்ண மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க, அத அந்த வழிமுறையில யாராவது செயல்படுறாங்களோ அதை நாங்க பின்பற்றுவோம். அதே மாதிரி மக்களாக நம்ம நிர்ணயிச்சுக்கிறதும் ரசூலுல்லாஹி எங்களுக்கு காட்டி தந்திருக்காங்க, எந்த பறையும் முதலாவதாக எடுக்கணும் சொல்லி தந்திருக்காங்க, அதை முதல்ல எடுத்துக்கிடுவோம். அதை விட்டு போட்டு வேற இதை என்ன செய்ய மாட்டோம், முதல்ல எடுக்க மாட்டோம். கணிக்கிறது நீங்க எந்த இடத்துலயும் வச்சு கணிச்சுக்கிறீங்க, இதை ஒண்ணுன்னு ஆரம்பிக்கிறீங்களா அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நிலைக்கு வரும்போது அஞ்சு பேர்னா அத மாதிரிதான் மற்ற மற்ற விஷயங்களுக்கு, நோம்புக்கும் இல்ல நோம்பு பெருநாளைக்கும் நாம எடுத்துக்கொள்ள. சரியா? இப்ப இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க இருந்து இப்ப அங்க இருந்து எத்தனை பில்டிங் எனக்கு தெரியலப்பா, என்ன செய்யறோம், இங்க இருந்து 10வது பில்டிங், நம்ம இதுல இருந்து தாவா சென்டர்ல இருந்து 10வது பில்டிங்ல போய் பாருங்க அவர் இருப்பாருங்கிற உடனே என்ன செய்வீங்க, எண்ணி 10க்கு போயிடுவீங்க. திடீர்னு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இந்த கரை 3 பில்டிங் இருக்குது எனக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாரு, ஆசிரியர் என்ன சொன்னாங்க, நமக்கு இங்க எத்தனை பில்டிங், இதுக்கு இந்த பக்கத்துல தெரு போனா ஆரம்பம் எத்தனை பில்டிங் இருக்குன்னு தெரியல, அதனால இங்க இருந்து 10க்கு போங்கன்னு சொன்னாங்க. 10க்கு போயிடுறாரு ஒரு ஆளு. இன்னொரு ஆள் அதிமேதாவித்தனமா என்ன செய்யறாரு, இந்த முனை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த முனைக்கு இந்த பக்கம், நமக்கு இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் 3 பில்டிங் இருக்குது, அதனால நான் அங்கிருந்து எண்ணி 1 2 3 10க்கு போவேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவர் கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேருவாரா? இங்க இருந்து 10 சொன்னா இந்த கரை 3ன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, அப்ப நீ என்ன செய்யணும், அங்கிருந்து நம்ம 13க்கு போகணும், அதுதான் சரியா இருக்கு. அப்படி இல்லாம இல்ல எங்களுக்கு அவர் தெரியாதுன்னு சொன்னாலும், இந்த பக்கம் எத்தனை பில்டிங் இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க, அதனால இங்க இருந்து எண்ணுனாங்க, இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இல்லையா, இந்த பக்கம் 3 பில்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால நான் அங்கிருந்து 10வது பில்டிங் எண்ணுவேன்னு சொன்னா பெரிய அறிவாளின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம் இல்லையா? இது நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா இப்ப எங்க எல்லாம் என்ன செய்யறமா செய்றாங்க, அறிவியலை பத்தியே படிக்காம, இந்த நாள்களை பத்தி தெரியாம, பூமியுடைய அமைப்பு முறையை தெரியாம, அடுத்தவங்களை பத்தி இப்படியும் ஒரு மடத்தனமா என்னென்னலாமோ கேட்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னமல் இல்மு பித்தஅல்லுமி, கல்வி என்பது கற்பதன் மூலமாக தான் வருங்கிறாங்க. அப்ப நாம அந்த சூரியனை பத்தி, சந்திரனை பத்தி, பூமியுடைய அமைப்பை பத்தி முதல்ல கற்றுக்கொள்ளணும். தெளிவா கற்று தெளிவான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ, அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சோம்னு சொன்னா அருமையான தெளிவு, இன்னும் அவர் ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த உண்மையான முடிவு நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம படிக்க இல்லையா, நாம என்னதான் செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா நாங்க கேட்டுட்டு போறோம், அப்படி சொல்றவங்க தப்புக்கு போக மாட்டோம். இப்ப நம்ம சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மக்களை 3 வகையா பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, எங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பார்த்து வைக்க சொன்னாங்க, நாங்க என்ன செஞ்சோம், பார்த்து வைப்போம் பார்த்து விடுவோம் சொல்லக்கூடியவங்க அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெறுவாங்க. இன்னொருத்தர் என்னன்னு சொன்னா, கணக்கு வழக்கு தெரியும், அந்த கணக்கு வழக்கு படி பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கரெக்டா இருக்கு, அதனால நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதையே பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவங்க அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெற்றுருவோம். ஆனா இன்னும் சில பேர் செய்யறாங்க, நாங்க படிச்சிருக்கிறோம், நாங்க சயின்ஸ் படி போறோம், ஆனா உண்மையான சயின்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்க சயின்ஸ் படி போறோம்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும், நவுது பில்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹ் தெரியாம ஒரு தவறை செய்தார்கள் என்று சொல்வார்களே, ஆனால் அவங்க அந்த முஹம்மது நபிய அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒப்புக்கொள்ளல இந்த மாதிரி தான் அர்த்தமாகி போயிடும். அல்லாஹ் காப்பாத்தணும். அவங்க அப்ப எப்படிப்பட்ட தப்பு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க என்பதை அவங்க தான் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்த்துக்கணும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்யணும், நேரான வழியை கொடுக்கணும், நமக்கு என்ன செய்யணும், நேர் வழியை காட்டணும். அதனால எப்பொழுதுமே குர்ஆன் ஹதீஸ் ஒன்னு வந்ததுன்னு சொன்னா அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் சரி பொருந்தாவிட்டாலும் சரி, சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற நிலையில் இருக்கணும், அவன் தான் மூமின். நம்ம அறிவுக்கு சில நேரத்தில் எட்டாம இருக்கும், அதுக்காக எங்களுடைய அறிவுக்கு எட்டலைங்கிறதுக்காக வேண்டி இல்ல நாங்க வேற மாதிரி போறோம்னு சொன்னா நாம வழி தவறியவர்களாக ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அந்த நிலைமை வரக்கூடாது.
சரி, இப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இஸ்லாம் மதப்படி எல்லா மாதங்களுமே பிறை தெரிஞ்சவன தான் ஆரம்பிக்குமா? பட் எல்லா மாதமே 29ஆம் தேதிக்குள்ள முடியுதா? அதுலயும் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ரசூலுல்லாஹ் என்னதான் சொல்றாங்கன்னா, 29 அன்றைக்கு சாயந்தரம் பிறைய பாருங்க. பிறைய பாத்தீங்களா, நீங்க என்ன செய்யலாம், மாசத்தை அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருங்க. பிறை பார்க்க இல்லைன்னா இந்த முந்தைய மாதத்தை 30 ஆக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா 30 ஆன பிறகு பிறைய பார்க்க வேண்டியது இல்லை. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம், அடுத்த மாசத்தை ஆரம்பிச்சிடலாம். அதுலயே ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. என்ன தெரியுமா, 30 ஆன பிறகு கூட பிறை தெரியாம இருக்கும் சில இடங்கள்ல. அவங்களும் பிறைய பார்த்துதான் 30 ஆன பிறகு பிறைய பாருங்க தெரியும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பூமியில சில இடங்கள்ல 30க்கு பிறகும் பிறை தெரியாது. அப்ப அவங்க 31 ஆக்குவான். அப்ப இது என்ன விஞ்ஞானத்துக்கு முரணா சொல்றாங்க, சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடும். புரியுதா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிடுறாங்க, 29 சாயந்தரமா பிறைய பாருங்க, தெரியலன்னா அதே மாதம் தான், நீங்க 30வது நோம்பு பையங்க. ஆனா 30 பூர்த்தி ஆயிடுச்சுன்னா பிறைய பார்ப்பது என்பது அவசியம் இல்ல, முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. புரியுதா சார்? அதாவது 30 பூர்த்தியான பிறகு கூட பெற தெரியாமல் இருக்கலாம். பூமியுடைய சில பாகங்களில் வட துருவத்துக்கு பக்கத்துல போனா, தென் துருவத்துக்கு பக்கத்துல போனா 30க்கு பிறகும் பெற தெரியாது. அப்ப அவங்க அதே மாதத்துல இருக்க கூடாது. 30 ஆயிடுச்சு இல்லையா, அடுத்த மாசத்தை கண்டிப்பா பகல்ல 12 மணி நேரத்துல நாளை குறிப்பிடுறதா, இல்ல நைட் 12 மணி நேரத்துக்கு 12 குறிப்பிடுறதா நாள்? அதாவது இவன் விஞ்ஞான ரீதியா நாங்க சயின்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, இது தப்பு. இந்த சயின்ஸ் படி நம்ம பூமியில நாட்களை அமைக்கிறதா இருந்தா இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க என்ன சொல்லுவாங்க, சூரியன் உதிக்கும் போது நாளை ஆரம்பிப்பாங்க. அப்படித்தானே சொல்லணும். ஆனா அப்படி அமைச்சிருக்கு. அப்படி சூரியன் உதிக்கும் போது நாளை ஆரம்பித்தால் சில குளறுபடிகள் உண்டாகிருங்கிறதுனால இரவு 12 மணிக்கு தான் நாளுடைய ஆரம்பம் என்பதாக வச்சிருக்கிறாங்க சில வசதிகளுக்காக. இது சயின்ஸுக்கு முரணா? சயின்ஸுக்கு முரணம் இல்ல, இதுதான் சயின்ஸும் இல்ல. இந்த 12 மணிங்கிறத மனிதர்கள் என்ன செய்வாங்க, பின்னாடி வேற மாதிரி வச்சா வசதியா இருக்கும்னு சொன்னா மாத்திக்கிடுவாங்க. ஆனா நம்மை பொறுத்தவரையில, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில பேர பார்க்கிற விஷயத்துல இன்றைக்கும் சரி, இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் சரி, 2000 வருஷம் ஆனாலும் சரி, ரசூலுல்லாஹ் பார்த்து வைக்க சொன்னாங்க, அதை நாங்க பார்த்து வைப்போம். பார்த்து விட சொன்னாங்க, பார்த்து விடுவோம். ஆனா இன்றைக்கு நமக்கு தெரியுது, தெளிவா எல்லாம் இருக்குது. அதாவது சூரியன் எப்ப மறையும், சூரியன் எப்ப உதிக்கும், சந்திரன் எப்ப உதிக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு தெளிவா கம்ப்யூட்டர்ல இருக்குது. சில சாப்ட்வேர் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு. அதை போட்டு பாத்தீங்கன்னா எந்த வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், சந்திரன் மறைகின்ற காலம், சூரியன் மறைகின்ற காலத்தை எல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த இதை எடுத்து வச்சிருக்கிறோம். 20ஆம் தேதி டிசம்பர் மாசத்துல சந்திரன் எப்ப மறையுது, இதுல சூரியன் எப்ப மறையுது, சந்திரன் எப்ப மறையுது, இன்றைக்கு நமக்கு தெரியும். எப்ப வர்ற 20ஆம் தேதிக்கு. அடுத்து 21ஆம் தேதி எப்போங்கிறதும் தெளிவா தெரியுது. சூரியன் மறைகிறது 5:46க்கு, சந்திரன் மறைகிறது 6:29க்கு தெரியுது. அதே மாதிரி சந்திரன் முதல்ல எந்த இடத்துல தான் தெரியும், அதுக்கும் கிராஃப் இருக்கு. நீங்க 20ஆம் தேதி சாயந்தரம் இந்த இடத்துல தான் லேசா தெரிய ஆரம்பிக்குது. 21ஆம் தேதிக்கு தான் என்ன செய்யும், அது மற்ற இடங்கள் 21ஆம் தேதி சாயந்தரம் தான் மற்ற இடங்கள்ல தெரியும். ஆனா அது கூட என்னதுதான், ஷக்குடைய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதுக்கு நிறைய சான்றுகள், சயின்ஸை நம்ம படிக்க நிறைய சான்றுகள் வருது. என்னன்னா ரசூலுல்லாஹ் 29 ஷக்குடைய நாளுங்கிறாங்க. இன்றைக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னாலும் 29ஆம் நாள் ஒரு சயின்டிஸ்ட, ஒரு அஸ்ட்ரானமரை போய் கேட்கறீங்கன்னு வைங்க, வானவியல் தெரிஞ்சவற்ற, ஒழுங்கான அஸ்ட்ரானமரா இருக்கணும். நிறைய பேர் தெரியாம நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கா படிச்சவங்க போய் கேட்டீங்கன்னா பெற தெரியுமான்னா தெரியும் தான் சொல்ல மாட்டாங்க. சூரியன் இத்தனை மணிக்கு மறையுது, சந்திரன் இத்தனை மணிக்கு மறையுது, தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த சந்திரன் தெரியாம இருக்கிறதுக்கு பல காரணிகள் இருக்குது, இன்னும் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. மேகமூட்டம், அது மாதிரி பனிமூட்டம், அது மாதிரி அதனுடைய ஆல்டிடியூடு, இது மாதிரி பல விஷயங்கள். நம்ம நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்துல இருக்கமா, துருவத்துக்கு பக்கத்துல இருக்கமாங்கிற இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, தெரியுமா தெரியாதான்னு சொல்ல மாட்டோம். இத்தனை மணிக்கு மறையுது சூரியன், இத்தனை மணிக்கு சந்திரன் மறையுதுன்னு
சொல்லுவோம் என்றுதான் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சயின்ஸ் படி நாங்க செய்யறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை என்ன தெரியுமா செஞ்சாங்க? சயின்ஸ் தெளிவா சொல்லும் 6 மணிக்கு சூரியன் மறையுது, 5:45 சந்திரன் மறைஞ்சுன்னு சொல்லிச்சு. ஆனா இவங்க அந்த கிழமையில கூட பிறைய பார்த்தோம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு நாங்க சயின்ஸ் படி செய்யறோம்னு சொன்னாங்க. அந்த பிறைய பார்த்தோம் என்று சொல்லக்கூடியவங்க சயின்ஸ் படி செய்வோம்னு சொல்றவங்க உண்மையான சயின்ஸ் படி அறிவியல் படி செய்யவே இல்லை. அவங்க செய்யறதெல்லாம் ஃபேக்ட். அதாவது சயின்ஸ் சொல்லிக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான சயின்ஸ் அறிவியல் பூர்வமாக செய்தார்களே ஆனால் அது நிச்சயமாக குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ முரணாகாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆனா இது நமக்கு தெளிவாக இருக்கு. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அதை பற்றி அறிவு நாலேஜ் நமக்கு வரணும். அது படிச்சாதான் வரும். அதை கொஞ்சம் படிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவாகும் பொழுது இதை விட இன்னும் சிறப்பான அறிவுகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வீங்க? பெறுவீங்க. வேற எதுவும் சொல்லுங்க. மழை பெய்யுற நேரத்துல பிறைகள் தெரியாது, அப்ப எப்படி நம்ம பெருநாள் கொண்டாடுறது? 29வது நாள்னா நம்ம என்ன தெரியுமா எடுப்போம்? வேற தெரியலையா? மேகம் மறைச்சிருக்குதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மேகம் மறைச்சா நீ என்ன செய்ய விட்டுரு என்ன சொன்னாங்க? விட்டுருவோம். அதுக்கு அடுத்த நாள் கூட செஞ்சுட்டு தான் நம்ம எடுப்போம். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, நீங்க மேகம் மறைச்சு பெற தெரியாட்டா கூட நீங்க பெற பார்த்ததா இருக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கும்போது நமக்கு என்ன வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை நம்ம கேட்டு போயிடுவோம். பெற தெரிகிற நாள் தெரியாத நாள்ங்கிறது நமக்கு கிடையாது. சரியா? 29 சாயந்தரம் பெற தெரிய வாய்ப்பு இருக்குது. சரியா? நாம இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல பாத்துடலாம் எத்தனை நிமிஷத்துல இருக்குது, எத்தனை நிமிஷம் மறையுதுங்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அன்றைய தினத்தில் நீங்கள் பிறையை பார்த்தால் அடுத்த மாதத்தை ஆரம்பிங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அன்றைக்கு நம்ம பார்க்காம இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆரம்பிக்காம இதை 30 நாளாக பூர்த்தி செய்யும். இதுல அறிஞர்கள் மத்தியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா இது நம்மை பொறுத்தவரையில என்ன சொல்றோம்? எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதுனால அதுவும் சிந்தித்து பார்க்கிற நிலையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. நீங்க பார்த்து சொல்லிட்டு மேகம் மறைத்தான்னு சொல்றாங்க. அப்ப மறைச்சதுனால தெரியாம போனாலும் நாங்க அதை எடுத்துக்கொள்ள மாட்டோங்கிற முடிவுக்கு நம்ம வந்தோம். இஸ்லாம் சட்டப்படி இந்த முறை நம்ம பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் சொன்னது நமக்கு சட்டம் அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறை நமக்கு சார் சேட்டலைட் படி பிறைய வந்து பார்க்கலாமா சார்? பெரிய பார்த்தல் என்பது நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தை பொறுத்ததுதான். சேட்டலைட்ல போய் பார்க்கிறேன், அது நீங்க என்ன செய்யலாம்? எப்பவும் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னோம்ல 36 39ல பல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா 36வது அத்தியாயத்துல 39வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் பல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆதகல் உர்ஜூனில் கதீம். சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தி உள்ளோம். முடிவில் அது காய்ந்த பேரீத்தம்பாளை போல் ஆகிறது என்று சொல்றாங்க இல்லையா? சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம், முடிவில் அது காய்ந்த பேரீத்தம்பாளை போல் ஆகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த விஷயம் பூமியில இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். நீங்க சேட்டலைட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா அது சரி வர. சேட்டலைட்ல இருக்கிறவங்க சேட்டலைட்ல போய் பார்க்கும்போது முழுசா எப்பவுமே என்ன செய்யலாம்? பார்த்து கொண்டே இருக்கலாம். முழுசாவே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றது நமக்கு தான், பூமியில் வசிக்கக்கூடிய நம்ம மனிதர்களுக்கு தான் சொல்றோம். அதுக்கு பல நிலைகள் இருக்கு. அதுல ரசூல் எந்த நிலையை சொன்னாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சந்திரனுடைய இந்த நிலைய நீங்க எதை வச்சு பாருங்க, இந்த நிலை எப்ப வந்ததோ நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா இப்படி பொடிசாக வளர்ந்து எல்லாம் வர்றது சேட்டலைட்ல மேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைகள்லாம் நமக்கு தெரியாது. அங்க முழு சந்திரனை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அதாவது அறிவியல் ரீதியாக நாம செயல்படுவது என்றால், அறிவியல் என்பது இந்த பிறையை தான் 1 இந்த பிறையை தான் 2 என்று என்ன செய்யாது? நிர்ணயிக்காது. அறிவியலை பயன்படுத்தி சந்திரனுடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனா எந்த நிலையில் அது 1வது, எந்த நிலையில் 10வது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதைத்தான் நாம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தவறாக அல்லாஹ்வுடைய தூதர் 10 என்று சொன்னது தவறாக இருந்திருக்குமே ஆனால்
அதுல ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடக்கூடாதுன்னு இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் தஆலா தெளிவா அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பான், வகி இறக்கி நீ கணக்கிடுறது லேட்டா கணக்கிடுற, அதனால 9லயே நீ என்ன செய்ய பெருநாளை கொண்டாடி என்று சொல்லி இருப்பான். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை 10 என்று எடுத்தார்களோ, எந்த பிறையுடைய எந்த நிலையை எடுத்தார்களோ அதையே நாமும் 10 என்று எடுப்போம். அதாவது பார்த்ததில் இருந்து 10வது பிறையை ஹஜ்ஜி பெருநாளுடைய பிறை என்று எடுத்து அன்றைய தினத்தில் பெருநாள் கொண்டாடுவோம். இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 200 மட்டுமே.